ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டுக்கு தேவையான ஒரு 16 யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் எல்லாம் ஷூ வாங்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸு இல்லைன்னா செப்பல் பாக்ஸு அதெல்லாம் வீட்டில் சும்மா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாக்ஸில் வந்து மேலே இருக்கும்ல அந்த ஒரு பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ண பீஸை அப்படியே கீழே உள்ள அந்த பாக்ஸில் நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த இதை வந்து சென்டரில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து சாக்ஸ் எல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம மொத்தமாக ஒரே பாக்ஸில் போட்டு வச்சோம்னா சாக்ஸ் எல்லாம் கலைஞ்சு போயிடும். ஒரு ஜோடி இருக்கும், அப்புறம் ஒரு பீஸ் இருக்காது. அந்த மாதிரி காணா போயிடும், மிஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களோட ஷூ இல்லைன்னா செப்பல், சில இது புதுசான செப்பல்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதை சும்மாவே போட்டோம் அப்படின்னா தூசியாக போயிடும், அழுக்காயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பழைய சாக்ஸை எடுத்து அதில் உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சோம்னா நம்ம குழந்தைங்களோட ஷூ செப்பல் எதுவுமே கரைப்படியாமல் அழுக்கு எதுவும் வராமல் புதுசாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் பேஸ்டெல்லாம் ஓரளவு யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும்போது அதை நம்ம ஒரு டைமும் ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்ட்டை நல்லா அந்த மாதிரி மடக்கிட்டு அதில் ஒரு கிளிப்பு மட்டும் போட்டு வச்சுருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பேஸ்ட்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு கிளிப் போட்டாவே போதும். கண்டிப்பாக அந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. டிப் நம்பர் 4, இது மாதிரி பழைய கேஸ்கெட்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் சும்மா தான் வச்சுருப்போம். அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு யூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். நம்ம துணிக்கு மாட்டுற கிளிப்பெல்லாம் இதில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எடுக்கிறதுக்கும் திரும்ப அதிலே மாட்டி வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு ஹேங் பண்ணி மாட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, அதே கேஸ்கெட்டை தான் வச்சு நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் இல்லைன்னா பாத்ரூம்லலாம் நம்ம டவல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம வந்து இதில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிங்க்கு பக்கத்துல எல்லாம் போட்டு இதில் டவலை போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய எறும்பு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப். ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் கொஞ்சமாக நம்ம முகத்துக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த பவுடரை மட்டும் தூவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல இதை வைக்க போகிறோமோ, கிச்சன் இல்லைன்னா ஹால், எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அங்கே வச்சிட்டோம்னா இதை சுற்றி ஒரு எறும்பு எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தோலை தூக்கி நம்ம குப்பையில் தான் போடுவோம். இனிமேல் அந்த மாதிரி போடாதீங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரியூஸ் ஐடியா தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த தோலை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு பழ தோலை அது கூடவே சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை வந்து ஒரு நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அப்போ தான் அந்த தோலில் இருக்கக்கூடிய எல்லா சாருமே அந்த தண்ணியில் இறங்கும். நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து வற்றி 1 கிளாஸ் அளவு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன். எனக்கு 1 கிளாஸ் அளவுக்கு இந்த சாறு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் பின்னு இல்லைன்னா ஒரு ஊசி எதையாவது வச்சு மேலே வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம வீடுகளில் ஸ்க்ரீனு, ஜன்னல் ஸ்க்ரீனு இல்லை டோரில் உள்ள ஸ்க்ரீனு இதுக்கெல்லாம் நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா வீடு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோட ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லு வரும். எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, இன்றைக்கி நான் வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கத்தியை வந்து நெருப்பில் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து 2 ஹோல் போட்டுக்கோங்க.
2 ஹோல் போட்டு அதில் ஏதாவது ஒரு நூல் கயிறு கட்டி இந்த மாதிரி நம்ம வந்து பாத்ரூமில் தொங்க விட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு பேப்பர்லாம் போட்டு வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி நிற்கிது அப்படின்னா கீழே உள்ள அந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, அதே ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் மேலே வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேலே மட்டும் சின்னதாக அந்த மூடியிலேருந்து கீழே ஒரு 1 இன்ச் அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் வாங்குவோம். வாங்கிட்டு நம்ம பாட்டிலில் கொட்டும் போது வந்து கீழவே நிறையவே சிந்திடும். அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளோட கவரை நம்ம வச்சிட்டோம்னா இப்போ நம்ம கொட்டும்போது பொருள் எதுவுமே கீழே சிந்தாமல் அழகாக நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம திரும்ப அப்படியே அதிலே வச்சு நம்ம அந்த மூடியில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, நம்ம வீடுகளில் பச்சை மிளகாலாம் வாங்கும்போது பச்சை மிளகாலாம் சீக்கிரமே அழுகி போயிடும். அது அழுகி போகிறதுக்கு காரணம் அந்த மேலே உள்ள காம்பு பகுதி தான். அந்த காம்பு பகுதியை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதை நம்ம பாக்ஸில் போட்டு வைப்பாங்க நிறைய பேர். அப்படி போட்டு வச்சாலுமே அழுகி தான் போகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க இனிமேல். இந்த பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பர் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பச்சை மிளகாயை வச்சு நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது 2 வாரம் ஆனாலும் பச்சை மிளகாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 11, நம்ம வீடுகளில் கோதுமை மாவு அரிசி மாவு இந்த மாதிரிலாம் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி வைக்கும் போது புழு பூச்சிலாம் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிஞ்சி இலை இருக்குல்ல, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இலை, அந்த ஒரே ஒரு இலை நல்ல பெரிய இலையாக எடுத்து அப்படியே ஃபுல்லாக வச்சு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எந்த புழு பூச்சியும் வராது. கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 12, நம்ம வீடுகளில் புளிலாம் வாங்கினோம்னா நம்ம அதை அப்படியே பாட்டிலில் போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம காலையில் ஸ்கூலுக்கு லஞ்ச் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம டைமும் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். புளியை வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி வச்சு அதை நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டென்ஷன் இருக்காது. அதே சமயம் நம்ம சில நேரத்தில் புளி அதிகமாக சேர்த்துருவோம், சில நேரங்களில் கம்மியாக சேர்த்துருவோம். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 13, நம்ம வீடுகளில் கிச்சனில் இந்த மாதிரி பொருட்களை நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே கவரில் வச்சுருப்போம். பொதுவாக அந்த மாதிரி பிஸ்கெட் இந்த மாதிரி நொறுக்கு தீனிகள்லாம் நம்ம வச்சுருக்கும் போது அது அப்படியே வச்சோம்னா நமத்து போயிடும். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக இது நல்லா மடக்கிட்டு ஒரே ஒரு துணிக்கு மாட்டுற கிளிப்பை போட்டு நம்ம வச்சிட்டோம்னா காற்று போகாமல் நல்லாவே அப்படியே புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 14, நம்ம வீடுகளில் வெங்காய கூடையெல்லாம் வச்சுருப்போம். வெங்காயம்லாம் போட்டு வச்சுருப்போம். அது வந்து சில சமயங்களில் அழுகி போயிடும். குறிப்பாக அந்த மழைக்காலங்களில் ரொம்ப ஈரத்தன்மையாக ஒரு மாதிரி அழுகி போயிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ்யூவை எடுத்து கொஞ்சமாக அதை குட்டி குட்டியாக கிழித்து அங்கங்கே போட்டிங்கன்னா ஈரத்தன்மை எதுவுமே இருக்காது. டிப் நம்பர் 15, நம்ம வீடுகளில் இந்த மாதிரி காஃபி தூள்லாம் நிறைய ஒரு சரமாக வாங்கி வச்சுருப்போம். காஃபி தூள், ஷாம்பு இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது நம்ம ஒன்று ஒன்றா அதை எடுத்து கிழித்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரே ஒரு சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பழைய வளையல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த காஃபி பாக்கெட்டில் வந்து அந்த பின் பண்ணிட்டேன். அந்த பின்னை எடுத்து இந்த வளையலில் மாட்டி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. டிப் நம்பர் 16, நம்ம வீட்டில் இந்த மாதிரி உடஞ்சி போன ஸ்டூல் இல்லைன்னா உப்பு கரை படிஞ்சது இந்த மாதிரிலாம் நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி நம்ம உரமாக தான் போட்டு வச்சுருப்போம். அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டூலை எடுத்திருக்கேன்னா இப்போ வந்து ஒரு பழைய டிஷர்ட் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டிஷர்ட்டை வந்து நம்ம அப்படியே இந்த ஸ்டூல் மேலே ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ண போகிறோம். இப்போ நான் வீடியோவில் போடுற மாதிரியே நீங்களே போடுங்க. அந்த டிஷர்ட்டோட அந்த கழுத்து பகுதி வந்து மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கை 2 உள்பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஃபிட் ஆயிரும் அந்த டிஷர்ட் வந்து. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நான் நல்லாவே இது பண்ணிட்டேன். கைப்பகுதியெல்லாம் உள்பக்கமாக மடக்கி வச்சிட்டேன். இப்போ நான் அந்த ஸ்டூலை வந்து தலைகீழாக திருப்பிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிங்க் ஏரியாவில் பாத்திரம் கழுவி வைக்கலாம் தண்ணி வடிகிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சின்ன குழந்தைகளோட துணியெல்லாம் மடித்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன குழந்தைகளோட ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸ் இதெல்லாம் தான் நான் வைக்க போகிறேன். இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.